வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 30 வியாழக்கிழமை மார்ச் 12 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாய கட்டமைப்பு மகளிர் அதிக அளவில் முக்கிய இடம்பெற செய்ய 2 நாள் வைய தலைமைக்குள் முகாம். தமிழகத்தில் மக்களை சமூகமாக இணைத்திருக்கும் 100 துறைகள் 40 மாவட்டங்களும் வலுப்பெறும்போது அதுவே நமது முன்னோர்கள் விரும்பிய நல்லவர்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருக்கும் லட்சிய சமுதாயமாக காட்சியளிக்கும். அதனை உருவாக்கும் வல்லமை படைத்த 165 மாநில பொறுப்பாளர்களை களப்பணிகள் மூலம் நல்லூர் வட்டம் உருவாக்கி வருகிறது. அதில் அதிக அளவில் பெண்கள் தலைமை பொறுப்பிற்கு தயாராக உதவும் வகையில் மார்ச் 28, 29 சனி ஞாயிறு 2 தினங்கள் வைய தலைமைக்குள் முகாமிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய உன்னதமான லட்சியத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள தயாராய் உள்ள மகளிர் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார். இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு 9486486178 என்ற எண்ணிலும் 9814140885 என்ற எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். நல்லூர் வட்டத்தில் வைய தலைமைக்குள் பயிற்சி எடுத்து இன்று பொறுப்பாளர்களாய் உள்ள மகளிர்: ஹேமலதா நீலகிரி மாவட்டம் மகளிர் களம் மாநில பொறுப்பாளர், கீர்த்திகா சென்னை இளைஞர் களம் மாநில பொறுப்பாளர், சரோஜினி புதுக்கோட்டை மாவட்டம் அரசு இயல் களம் மாநில பொறுப்பாளர், மேனகா காஞ்சிபுரம் மாவட்டம் மாணவர் களம் மாநில பொறுப்பாளர், உஷா காஞ்சிபுரம் மாவட்டம் விழிப்புணர்வு களம் மாநில பொறுப்பாளர், பாக்கியலட்சுமி சேலம் மாவட்டம் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள் அடங்கிய சேலம் மண்டல பொறுப்பாளர், சங்கீதா பெங்களூர் அனைவருக்கும் உணவு துறை மாநில பொறுப்பாளர், ஜெயலட்சுமி சென்னை கண் உடல் தானம் துறை மாநில பொறுப்பாளர், யோகேஸ்வரி திருவள்ளூர் மாவட்டம் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர், ஐஸ்வர்யா கோவை மாவட்டம் செம்மை இல்லம் துறை மாநில பொறுப்பாளர், திலகவதி திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர், டாக்டர் பவித்ரா காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர், ஜெயப்பிரதா காஞ்சிபுரம் மாவட்டம் அறிவின் அருவி துறை மாநில பொறுப்பாளர், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கும் வைய தலைமைக்குள் பயிற்சியின் மூலம் மேலும் பல மகளிர் பொறுப்பேற்பார்கள் என்று நம்புவதாக மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார். மார்ச் 22 இரத்த தானத்துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் கொடையாளர்கள் சந்திப்பு சென்னையில். தமிழகத்தின் 25 மாவட்டங்களை சேர்ந்த இரத்த தானத்துறை பொறுப்பாளர்கள் மற்றும் குருதி கொடையாளர்களுடனான நேரடி ஒருநாள் சந்திப்பு வரும் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெற உள்ளது. வலுவான லட்சிய சமுதாய கட்டமைப்பில் மாநில அளவில் ஒருங்கிணைந்த இரத்த தான கொடையாளர்களை அதிகரிக்க செய்வதே இந்த நேரடி சந்திப்பின் நோக்கம். 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் இந்த ஒரு நாள் முகாம் சென்னை தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் கல்வி நிறுவனத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த நிகழ்விற்கான முன்பதிவுகள் கூகுள் ஃபார்ம் வாயிலாக நடைபெற்று வருவதாக விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் உஷா தெரிவித்தார். மேலும் தகவலுக்கு 987-477-0802 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. லட்சிய சமுதாயத்தை உணர வைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயம் என்பது நம்பிக்கை, ஒற்றுமை, மகிழ்ச்சி, முன்னேற்றம். இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்று வரும் வார கூடுதல் உணர்த்தி வருவதாக மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் தெரிவித்தார். இது நேற்று மார்ச் 10 நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். திருவள்ளூர் மாவட்ட வார கூடுதல்.
திருத்தணி வட்டம் புச்சிரெட்டிப்பள்ளி கிராமத்தில் மாணவி பிரமிளா இல்லத்தில் நடைபெற்றது எனவும் மொத்தம் 18 நபர்கள் கலந்து கொண்டதாக சேவை மையத்துறை மாநில பொறுப்பாளர் தேவராஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.